ஏண்டா அந்த உருவத்தில் வாங்கிட்டு சொன்னா எந்த உருவத்தில் வாங்கியாந்த காரமே இல்லை. ஏமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? வெத்தலையில காரம் இல்லை, சுரக்கால உப்பு இல்லைன்னுட்டு பொண்ணு கொடுக்காதேன்னு அப்பவே சொன்னேன். நீ கேட்டியா? என் பேச்சுக்கு எந்த மரியாதை இருக்கு? எல்லாம் அந்த மனுஷனோட போச்சு. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் ராசா அம்மாவராசே இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதான் இப்படி வாழாம வந்து உக்காந்து இருக்குமா? இப்ப இந்த ஒப்பாரி நேரத்துல உன்னை கோடு ஊசியில குத்து கொண்டுருவேன். ஆமா, கொல்லாலும் கொல்லுவான், கொலகாலம் பாதி. நம்ம எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்ன புஷ்பாச்சு? ஊர் உலகத்துல எந்த புருஷன் பொண்டாடி மேல கை வைக்காம இருக்கான்? இதெல்லாம் ஒரு விஷயம் வீட்டு விட்டு வரலாமா? ஊர்ல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு என் புருஷன். கல்யாணம் ஆன நாள் இந்த சிம்பி கூட பேசாதவர். ஆனா நேத்து சரி விடுமா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு. என்னதான் பகுத்தறி பேசினாலும் அவரும் ஆம்பளை தானே. ஆம்பெல்லாம் எங்க அம்மா கை நீட்டி அடிச்சிடுவாரா? என்னதான் அடிச்சிட்டு இருந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா மேலாம் கையை வச்சா நல்லா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன அடி தெரியுமா? எனக்கே வலிக்குது. டேய் நீ சின்ன பையன், சும்மாறா. என்ன சும்மாறா? அவர் எங்க அம்மா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, நீங்களும் தப்புலன்னு சொல்லுவீங்க. அப்புறம் யார் தான் எங்க அம்மாக்காக பேசுறது? உங்களுக்கு வேணா உங்க தங்கச்சி பெருசா இல்லாம இருக்கலாம், எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அம்மாக்கு எதுவும் என்னால தாங்க முடியாது. எல்லாம் இவளால வந்தது. அவன் விரல சூப்பரான், எதையோ சூப்பரான். உனக்கு என்னடி? அதுக்காக வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறதா? அவரு பொண்டாட்டிய அடிக்கட்டும் பிடிக்கட்டும், இன்னொருத்த மூட்டு புள்ளைய கை நீட்டினா என்ன அர்த்தம்? இனி எங்கேயாவது அந்த வீட்டு பக்கம் போட்டோம், காலை உடைச்சு போறான். இனிமேதான் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அந்த சம்மந்தம் இல்லையா? அப்புறம் வச்சுக்கிறாங்க போகுது. டேய் சும்மாறா, பெரியவங்க பேசும்போது. ஏமா நான் வேணா மச்சாங்கிட்ட பேசி பார்க்கட்டா? எனக்காக யாரும் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். செஞ்சு தப்புன்னு ஒன்று அவரா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். ஏ சித்ரா, அந்த டிவியை போடுறே, சீரியல் போடுவாங்க, பார்க்கலாம். சரி யூ மாமா, சரி என்னையா இது? ஏ மாப்ள, யாரும் இல்லையே. யாரும் இல்லையோ? கருமம் பிடிச்சவன நான் இருக்கையா? மூடியோ? அட விட்றா மாப்ள. சரி வா போலாம். எங்க? உங்க அக்காவை பார்க்க. வாங்க மாப்ள, என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, கொழிஞ்சி காத்தால வயித்தால போதுங்களாம். வாட ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா பெரியப்பா வீட்டுல அவமத்துல இருக்கும், அதை குடிச்சா சரியா போயின்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப அப்புறம் மாப்ள இருக்க. ஏண்டா உனக்கு வயித்துல கோளாறு, உங்க அப்பனா தாளுக்கு மண்டையில கோளாரா? ஏங்க புஷ்பத்தை எதுவும் சொல்லாதீங்க. கை நீட்டி அடிச்சது உங்க தம்பியோட தப்பு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்காரு, கையில விளக்கு மாதிரி வச்சு அடிச்சு கீழே போட்டு. குழஞ்சிக்கு வயித்தால போதா, அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. ஏ பூங்கொடி, குழஞ்சிக்கு வயித்தால போகுதா, அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. நான் ஆட்டை பிடிச்சு கட்டிட்டு வரேன். அட எதுக்கத்த சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன்.